இந்த 8:30 ஏன் இந்த கூட்டத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, தாய்மார்கள் காலையிலிருந்து ஏகப்பட்ட பணிச்சுமை. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவன்மார்களை வேலைக்கு அனுப்பணும், சமைக்கணும், நிறைய வேலைங்க. இந்த 8 மணிக்கு மேல் தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். இந்த கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுற வேலை என்ன நல்லா தெரியும். எங்கள் வீட்டிலையா இருந்தாலும் தாய்மார் எங்கள் வீட்டு மகளிராக தானே பண்ணுவாங்க. 8:30 மணிக்கு 3 முடிச்சு பார்க்க உட்காந்துருவாங்க பாதி பேர். ஒரு பாதி மகளிர் என்ன பண்ணுவாங்கன்னா 8:30 மணிக்கு பாக்கியலட்சுமி பார்க்க உட்காந்துருவாங்க. இங்கே அநேகமாக நீங்கள் 3 முடிச்சியும் பாக்கியலட்சுமியும் பார்க்குறவங்க பாதி பேர் இருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் இந்த 2 சீரியலை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களை அனுப்பணுங்கிறது இந்த கூட்டத்தோட நோக்கம். இப்போ மணி 8, நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் தலைமை கழக பேச்சாளர் ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு 8:30 நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் போய் 3 முடிச்சும் பார்க்கலாம், சிங்கப்பெண்ணையும் பார்க்கலாம், ரஞ்சனியும் பார்க்கலாம், மல்லியும் பார்க்கலாம், சிறகடிக்க ஆசையும் பார்க்கலாம். இப்போ எல்லா சீரியலையும் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்க்கறதா அவங்க வேலையான்னு. சரி, அது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு மகளிர் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எதனா விதிவிலக்கு இருக்கான்னா, ஆண்களும் தானே மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்னும் ஒன்று இப்போ இருக்கிற சீரியல்லாம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பதிலாக அழுதுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. வெறும் கண்ணீர் விடுற சீரியலாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சீரியல் பார்க்கறதுங்கிற ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் தான். அதனால் உங்களை அந்த பாதிப்பு இல்லாமல் அனுப்பணுங்கிறதால சீக்கிரமாக முடிச்சிடும். நான் கூட நிறைய பேச போகிறதில்ல, நிறைய பேசியிருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நான் கிளம்பிடலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நம்முடைய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையையும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையும் வைத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய துறையில் இந்த விளையாட்டுத் துறையில் மிக சிறந்து விளங்கிய தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற 84 பேருக்கு இன்னைக்கு அரசு வேலையை கொடுத்தார். இந்த 84 பேர்ல 5 பேர் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் இன்னைக்கு வேலை கொடுத்தாங்க. எல்லா துறையிலையும் அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அசுரத்தனமான சாதனை. இந்த பகுதியில் இருக்கிற சடைப்பொம்மல் தெருவா இருந்தாலும் சரி, பழைய மாம்பழ ரோடா இருந்தாலும் சரி, ரெட்டிக்குப்பம் தெருவா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற இளைஞர்கள் யாருக்கெல்லாம் அந்த விளையாட்டுல ஆர்வம் இருக்கோ, விளையாட்டுத் துறையில் அவர்கள் வென்று தேசிய அளவில் அல்லது பன்னாட்டு அளவில் பல்வேறு புகழ் உச்சங்களை அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசு வேலை தர காத்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உறுதி செய்கிற வகையில் தான் 84 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்றைக்கு காலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி எவ்வளவு திட்டங்கள் இருக்கு. நான் இப்ப கேட்க வர்றது உங்க கையில, இதுல 95% மகளிர் உட்காந்துருக்கீங்க. பொதுவா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் ஆர்வம் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதையும் கடந்து விவரம் தெரிந்த மகளிர் நம் பகுதியைச் சேர்ந்த மகளிர். அதனால உங்க கையில கேட்கிற கேள்விக்கு யார் முதல்ல கை தூக்குறீங்களோ அவங்க இங்க சொல்லி ஒரு சிறப்பு பரிசை பெற்று செல்லலாம். இந்த பரிசெல்லாம் கூட்டம் முடிஞ்ச உடனே கொடுப்பாங்க. இந்த சிறப்பு பரிசை என் மூலம் உங்களுக்கு வழங்கப்படும். என்னன்னா, இந்த அரசு செயல்படுத்துகிற மகளிருக்கான 3 முத்தான திட்டங்கள், நூற்றுக்கணக்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. இல்ல ஒரு 3 திட்டம் மட்டும், இந்த 3 திட்டம் மகளிருக்கான பிரத்யேகமான திட்டங்கள். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மகளிருக்காக செயல்படுத்துகிற ஒரு நிறைய திட்டங்கள் இருக்கு. மகளிருக்கான திட்டங்கள் 3 தெரிந்தவர்கள் கையை உயர்த்தலாம். 3 தெரிஞ்சவங்க வாங்கம்மா, வாங்க 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 சகோதரி வாங்க, அவங்களை வழி விடுங்க, அந்த அம்மாவுக்கு வழி விடுங்க. தோத வராங்க பாருங்க, வாங்க இவங்களா வாங்க வாங்க சொல்லுங்க. மகளிர் விடியல் பயணம், அப்புறம் கல்லூரி மாணவிகளுக்காக புதுமை பெண், அப்புறம் மகளிர் உரிமை தொகை. மாலதி, மாலதிக்கு என் சார்பில் ஒரு 1500 ரூபாய் பரிசு.